أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا حييتم بتحية فحيوا بأحسن منها أو ردوها إن الله كان على كل شيء حسيبا. الله لا إله إلا هو ليجمعنكم إلى يوم القيامة لا ريب فيه ومن أصدق من الله حديثا. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய விளக்க உரையிலே 321வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கடைசியாக நாம் சூரத்து நிசாவினுடைய 83, 84, 85 மூன்று வசனங்களுக்குண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹு தஆலா மூன்று விதமான செய்திகளை அல்லாஹு தஆலா பதிவு செய்து காண்பித்தான். ஒன்று, ஃபர்ஸ்ட் எடுத்தவன அல்லாஹு தஆலா செய்யாதீங்கன்னு சொன்னான். ரெண்டாவது, எதற்காக வேண்டி நான் இதை செய்ய வேணான்னு சொல்றேன் அப்படிங்கிறத சொன்னான். மூணாவது, இந்த ரெண்டுக்கும் கீழே இருக்கிற மிக முக்கியமான ஒரு அடிப்படை விஷயத்தை எல்லாரும் விளங்கிக்கணுங்கிறதுக்குண்டான ஒரு அழகான ஒரு ஒழுக்க நடைமுறை என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். என்ன, முனாஃபிக்கீன்கள்ட்ட இருந்த ஒரு பெரிய ஒரு மோசமான பழக்கத்தில் ஒரு பழக்கம் என்னன்னா புரளைய கலப்புறது. என்னதுங்க? வதந்தியை கலப்புறது. அரையும் குறையுமா கேட்டு அந்த செய்தி உண்மைதானாங்கிறத ஊர்ஜிதப்படுத்தாம இருக்கிற மக்களுக்கு மத்தியில, சமூகத்துக்கு மத்தியில ஒரு விதமான பயத்தையும் அச்சத்தையும் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துறது. அந்த ஏற்படுத்தி அதுல என்ன செய்வாங்க, அவங்க சந்தோஷம் அடைச்சுக்குவாங்க. இது யாருடைய பழக்கங்க? முனாஃபிக்கீன்களுடைய பழக்கம். என்ன, அல்லாஹு தஆலா சொன்னான், இதா ஜாஅஹும் அம்ரும் மினல் அம்னி அவில் ஹௌஃபி அதாஉ பி. உங்கள்கிட்ட ஒரு நல்ல செய்தி வந்தாலோ அல்லது உங்கள்கிட்ட ஒரு தவறான ஒரு பயம் தரக்கூடிய ஒரு செய்தி உங்கள்கிட்ட வந்தாலோ நீங்க என்ன செய்றீங்க, அதை என்ன செய்றீங்க, உடனே பரப்பிடுறீங்க. ஆனா நான் சொல்லி கொடுக்குற ஒரு நடைமுறை என்ன தெரியுமா, அப்படிப்பட்ட ஒரு செய்தி உங்க காதுக்கு வந்துச்சுண்டா நீங்க ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போகணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுக்கு அப்புறம் இருக்கிற ஹலீஃபாக்கள்கிட்ட என்ன செய்யுங்க, நீங்க போங்க. அப்படி நீங்க போகனீங்கன்னு சொன்னா உங்கள்கிட்ட இருந்து கேட்ட செய்தியை, உள்வாங்கின செய்தியை இது உண்மைதானாங்கிறத ஃபர்ஸ்ட் ஊர்ஜிதப்படுத்துவாங்க. ஒன்று. ரெண்டாவது, அந்த செய்தியை சமூகத்துல இப்ப சொல்லலாமா இல்ல அப்புறமா சொல்லலாமாங்கிறத என்ன செய்வாங்க, யோசிப்பாங்க. இல்ல மூணாவது, இதை சொல்லவே வேணான்னு மறைக்கவும் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இந்த மூன்று விதமான தன்மையில அந்த செய்தி இருக்குது. அப்ப நீங்க என்ன செய்யறீங்க, எடுத்தவொடனே அதை என்ன செஞ்சீங்க, நீங்க பரப்பி விட்டுறீங்க. ஒன்னு சொல்லட்டுமா, அல்லாஹ் சொல்றான், வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு லத்தபஅதுமுஷ் ஷைத்தான இல்லா கலீலா. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துங்கிற ரசூலுல்லாஹ் மட்டும் உங்க கூட இல்லாமல் இருந்திருந்தா நீங்க என்ன ஆகி போயிருப்பீங்க, சைத்தானை பின்பற்றக்கூடிய மனிதர்களாக என்ன செஞ்சிருப்பீங்க, நீங்க ஆகி போயிருப்பீங்கன்னு என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா சொன்னான்.
சரி, இவங்க என்ன செய்தியை பரப்புனாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்றாங்க. உஹது போர்க்களத்தில் யாரு ஜெயிச்சாங்கிறதுக்கு உண்டான ஒரு ஊர்ஜிதம் இல்லை. முஸ்லீம்கள் ஜெயிச்சாங்களா அல்லது காஃபிர்கள் ஜெயிச்சாங்கிறது ஒரு நிர்ணயம் செய்யப்படலை அந்த போர்க்களத்தில். இப்போ அபூ சுஃபியான் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ தான் நாங்கள் ஒரு விதமான சரிவுக்கு வந்துட்டோம். பத்ரு சுகுரா அப்படிங்கிற ஒரு இடத்துல என்ன செய்யறோம், நாங்கள் சந்திக்கிறோம். ஞாபகத்துக்கு வருதா? பத்ரு சுகுராங்கிற இடத்துல என்ன செய்யறோம், ஒரு சந்திக்கிறோம். அந்த இடத்துல போர் செஞ்சு உங்களை என்ன செய்யறோம், நாங்கள் தோக்கடிக்கிறோம் அப்படிங்கிற செய்தி என்ன செய்யறாரு அபூ சுஃபியான் ரசூலுல்லாவுக்கு மத்தியில் என்ன செய்யறாரு, சொல்லிட்டு போகிறார். முனாஃபிக்கின் தான் போர்க்காலத்துக்கு வர்றது இல்லைல்ல. முனாஃபிக்கின் எங்க இருப்பானுங்க, எங்க இருப்பாங்க? போர்க்களத்தை விட்டு வெளியே நிற்பான். என்னங்க, கிரவுண்டை விட்டு என்ன செய்வாரு, வெளியே நிற்கிறது யாருடைய பழக்கம்? முனாஃபிக். சரி, இப்ப இந்த செய்தியை முனாஃபிக் என்ன செய்யறாரு, காது கொடுத்து என்ன செய்யறான், கேட்கிறான். இப்படி அபூ சுஃபியான் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு பத்ரு சுகுராங்கிற இடத்துல என்ன செய்ய போறோம், உங்களை நாங்கள் சந்திக்க போறோம். அந்த இடத்துல ஒரு போர் நடத்துவோம். அந்த போர் களத்தில் நாங்கள் என்ன செய்வோம், வெற்றி பெற்றுவோம். உங்களை எல்லாத்தையும் அழிச்சிருவோம். யார் சொல்றா? அபூ சுஃபியான் சொல்றோம். இதை காது கொடுத்து கேட்கிற முனாஃபிக் என்ன செஞ்சிருக்கணும், செய்தி இப்படி போய் சொல்லி இருந்திருக்கணும். என்ன, பத்ரு சுகுராங்கிற இடத்துல போருக்காக வேண்டி வர சொல்றாரு, அங்க ஒரு போர் செய்யலான்னு சொல்றாருங்கிறத சொல்லி இருந்திருக்கணும். ஆனா முனாஃபிக் போய் என்ன சொன்னா, போச்சு பெரிய பஞ்சாயத்தாக போகுது, பெரிய படையே மதினாவுக்குள்ள வரப்போகுதாமா, வர்ற படை என்ன செய்யும், மதினாவையே சுக்குநூறாக ஆக்க போகுது, நாம எல்லாம் அழிஞ்சு போக போறோம்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, பொருளை என்ன செஞ்சுட்டான், கிளப்பி விட்டான். வயசானவங்க, பதட்டத்தில் இருக்கிறவங்க, நோயாளியா இருக்கிறவங்களுக்கு என்ன வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அவரு சொன்னது ஒண்ணு, நீ சொல்றது ஒண்ணு. போருக்கு வர்றது மட்டும்தான் உண்மை. அதுக்கு இடையில எத்தனை என்னதுங்க ஜாயிண்டிங் இருக்குது. என்னதுங்க, இத்தனை ஜாயிண்டிங் இருக்குது. அல்லாஹ் தஆலா சொல்றா, எதுக்கு இப்படி பரப்புறீங்க, எதுக்கு நீங்க இப்படி பரப்புறீங்க? இந்த பரப்புறதுல என்னது, வதந்தி. இது தேவையில்லாத குழப்பத்தை சமூகத்துக்கு மத்தியில் என்ன செய்யறது, ஏற்படுத்துறது. ஒரு செய்தி உண்மையாங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன சொல்லணுங்க, அடுத்தவங்கள்ட்ட சொல்லணும். மௌத்துன்னு ஒரு செய்தி வருது, என்ன செய்யணுங்க, மௌத்து வீட்டுக்காரங்கள்ட்ட என்ன செய்யணும், எப்படி கேட்கணுங்க? ஏங்க, தொழுகைக்கு வர்றீங்க, அப்துல் காதர் வஃபாத் ஆயிட்டாருன்னு சொல்றாங்க. என்ன நேற்று இசால பார்த்தோமே, என்ன வஃபாத் ஆயிட்டாருங்கிறாங்க. உடனே எப்படி விசாரிக்கிறது? இப்போ மகனுக்கு தானே கூப்பிட்டு கேட்கணும், வீட்டில் இருக்கவங்களுக்கு தானே கூப்பிட்டு எப்படி கேட்கறது? ஏன்னா அத்தா மௌத்தாமா அப்படின்னா கேட்பாங்க. என்னங்க, எப்படி கேட்கறது? ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்டா, அவருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட விசாரிக்கணும். என்னங்க, அவருக்கு பக்கத்து வீட்டுக்காரர், அப்துல் காதருக்கு பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காங்களா, அவங்கள்ட்ட கேட்கணும். ஏதோ ஒரு சொல்றாங்க, அது உண்மைங்களா அப்படின்னா அவரே உஷாராய்க்குவார். ஆமாங்க, அவரும் மௌத்து நோயத்தோர்னு சொல்ல மாட்டார், இவரும் மௌத்தான்னு கேட்க மாட்டார். அவரே என்ன சொல்லிடுவார், ஆமாங்க அப்படின்னு. ஏன் இதை நான் சொல்றேன்டா, ஒரு வீட்டில் மௌத்து விழுந்துருச்சுன்னா அந்த மௌத்து வீட்டுக்காரங்களுக்கு உண்டான எல்லா தேவையும் யார் செஞ்சு கொடுக்கணும், யாருங்க செய்யணும்? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருந்த கட்டளை. இதை நீங்களா வாரண்டியா பொறுப்பெடுத்து செய்யுங்க. வர்றவங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யுங்க, தண்ணி ஏற்படுத்தி கொடுங்க, உணவு ஏற்படுத்தி கொடுங்க, வர்றவங்க உட்கார்றவங்களுக்கு உண்டான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுங்க. ஏன், வீட்டுக்காரங்க மௌத்தினுடைய கவலையில் இருப்பாங்க. என்ன செய்ய போகிறோம், இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிற ஒரு மிகுந்த சஞ்சலத்தில் இருப்பாங்க. அந்த நேரத்தில் யார் பொறுப்பெடுத்துக்கணும், பக்கத்து வீட்டுக்காரங்க. அப்ப விசாரிக்கிறது யார்கிட்ட விசாரிக்கணுங்க? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க, இது எதையுமே நீங்க செய்யாம சமூகத்தில் போய் என்ன செஞ்சிட்டீங்க, நீங்க பரப்பி விட்டுட்டீங்க. உடனே அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கிட்டு என்ன சொன்னா, சஹாபாக்களை கூப்பிட்டுட்டு என்ன செய்யுங்க, நீங்க போர்க்களத்துக்கு போங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா. எங்க, பத்ரு சுகுராக்கு. இப்பதான் சஹாபாக்கள்லாம் போர்க்களத்துல காயம் ஏற்பட்டு சிரமமாகி அப்படியே கவலையில் இருக்கிறாங்க. போருக்கு வாங்கன்னு சொன்னோன்னே எத்தனை பேர் வந்தாங்க, 70 சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. 70 சஹாபாக்களும் மிகுந்த ஒரு வலி வேதனையோடு என்ன செய்யறாங்க, வர்றாங்க. வந்து ரசூலுல்லாஹ் 3 நாள் என்ன செஞ்சிருந்தாங்க, பத்ரு சுகுராங்கிற இடத்துல தங்கி இருந்தாங்க. சொன்ன ஆளு வரவே இல்லை. யாரு போருக்கு வர்றேன்னு சொன்னாரோ அவர் என்ன செய்யல, வரவே இல்லை. இப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், நாயகமே சஹாபாக்களை நீங்க கூப்பிடுங்க, யாரு வரலைன்னா நீங்களே என்ன செய்யுங்க, போர்ல நில்லுங்க. அப்ப அத்தனை பேத்துக்கும் ஒரு ஆள் யாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறமானவங்க.
அல்லாஹ் தஆலா சொல்றான், போர்க்களத்துக்கு வரலன்னு விட்டுறாதீங்க. வஹர்ரில் முஃமினீன, அந்த மூமின்களுக்கு அந்த போர்க்களத்தினுடைய சிறப்புகள் என்ன செய்யுங்க, நீங்க எடுத்து சொல்லிக்கிட்டே இருங்க. ஒருத்தர் தொழுகைக்கு வரலன்னா இதுக்கப்புறம் இது சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. என்ன செய்யணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். மௌத்து உடம்புல ஹயாத் இருக்கிற வரைக்கும் நல்லதை என்ன செய்யணுங்க, சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுல வஞ்சகமே வைக்கக்கூடாது. என்னதுங்க, நேரம் காலம் பார்த்து சூழ்நிலையை பார்த்து என்ன செய்யணும், சொல்லிக்கிட்டே இருங்க. வஹர்ரில் முஃமினீன, மூமின்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, நீங்க அதை பற்றி உண்டான செய்தியை நீங்கள் தூண்டிக்கொண்டே இருங்கள் நாயகமே அப்படின்னு என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்றான். இத்தனை விஷயத்தை என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு ஒரு 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 அடிப்படை ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். என்ன தெரியுமா, நல்லதை நீங்க ஏவனீங்கண்டா, நல்லதற்காக வேண்டி நீங்க சிபாரிசு செஞ்சீங்கன்னா, மை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுல் லஹு நஸீபும் மின்ஹா, நல்ல விஷயத்திற்காக வேண்டி நீங்கள் சிபாரிசு செய்வீர்களே, ஆனால் நீங்கள் செய்யல, சிபாரிசு தான் என்ன செய்றீங்க, நீங்க செய்றீங்க. செய்தவருக்கு என்ன கூலியோ அதே கூலி உங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். وَمَن يَشْفَعْ شَفَاعَةً سَيِّئَةً يَكُنْ لَهُ كِفْلٌ مِنْهَا, கெட்ட விஷயத்திற்காக வேண்டி நீங்கள் சிபாரிசு செய்வீர்களேயானால் என்ன ஆகுங்க, நீங்க செய்யல, அந்த கெட்ட விஷயத்தை செஞ்சதுல சிபாரிசு செஞ்சீங்கல்ல, நீங்களும் செய்தவர்களாக என்ன செய்வீர்கள், மாறி போடுவீர்கள். அததான் அல்லாஹ் தஆலா சொன்னான், எவர் ஒருவர் மை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுல் லஹு நஸீபும் மின்ஹா, நல்லதர விஷயத்தை என்ன செய்யறோம், நாம சொல்றோம். ஒருத்தர் குமர் காரியத்துக்கு வந்து கேட்கிறாரு, கஷ்டத்துக்கு சொல்றாரு, உங்கள்ட்ட என்ன இல்லைங்க, காசு இல்லை, சிரமமா இருக்குது, என்ன செய்யணும், ஜி சொல்லுங்களேன் ஜி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சில பேர் இப்படியே சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. எதுங்க, சிபாரிசு செஞ்சே, ஆனா அவர் செய்யல. நல்லா விளங்கிக்கணும், அவர் 10 ரூபா ஜோப்ல இருந்து கொடுக்கல, ஆனா அவர் கொடுக்கொண்டு உண்டான நிலைமையே அந்த மனுஷர் இல்லை. ஆனா அடுத்தவர்கிட்ட சொல்றாருல்ல, அப்துல் காதர்கிட்ட சொல்றாரா இல்லையா, அந்த அப்துல் காதர் செஞ்சு கொடுக்குறாரா இல்லையா, அந்த செஞ்ச நன்மையில அல்லாஹ் இவருக்கும் பங்கு கொடுக்குறான் இல்லையா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படியே சில பேர் சொர்க்கத்துக்கு வந்துருவாங்கிறாங்க பெருமானார் சொல்ற சொல்லி புரியுதுங்களா. அப்ப நல்ல விஷயத்திற்காக வேண்டி சிபாரிசு செஞ்சாலும் அதுல நமக்கு என்ன கிடைக்கும், நன்மை கிடைக்கும். என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான், நீங்க போர்க்களத்துக்கு வர்ற சஹாபாக்களையும் வர வேணாங்கிறதுக்கு உண்டான காரியத்தை என்ன செய்றீங்க, நீங்க ஈடுபடுறீங்க. நீங்க நல்லதை சொல்லி அந்த சஹாபாக்கள் போர்க்களத்துக்கு வந்திருந்தாங்கண்டா, நீங்க போர் செய்யலைன்னாலும் உங்களுக்கு போர் செஞ்ச நன்மை என்ன செஞ்சிருக்கும், கிடைச்சிருக்கும்னு என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அப்ப எப்பயுமே நம்ம என்ன செய்யணும், நல்ல விஷயத்திற்கு என்ன செய்யணுங்க, சிபாரிசு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதற்குண்டான ஷஃபாஅத்தை என்ன செய்யணும், சமூகத்தில் என்ன செய்யணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி சொல்லுகிற போது செய்யலேண்டாலும் என்ன செய்யுதுங்க, செஞ்ச நன்மை என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா எழுதி காண்பிக்கிறாங்கிற ஒரு பெரிய டீட்டெயிலான ஒரு செய்தி என்ன செஞ்சோம், நம்ம சென்ற வாரத்தினுடைய கடைசி தஃசீல என்ன செஞ்சோம் நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் ஒரு அற்புதமான ஒரு செய்தி, அதில் சென்ற வாரம் சொன்னதிலேயே ஒரு முக்கியமான ஒரு செய்தி, சிபாரிசு செய்யறதுங்கிறது எதுல சொல்றாரு, நாவால என்ன செய்யறாரு சொல்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்தாங்கல்லங்க, நாவை விட சிறந்த சரக்கா இந்த துனியாவில் எதுவுமே கிடையாது. என்னங்க, நாவை விட சிறந்த சதக்கா இந்த துனியாவில் எதுவுமே கிடையாது. 10 ரூபா தூக்கி கொடுக்கறத விட ஒரு மனுஷர் நாவால சொல்றாரா இல்லையா, அதை கொஞ்சம் பார்த்து முடிச்சு விட்டுருங்க, முடிஞ்சு அவ்வளவுதான். அதை பார்த்து ஒரு மெசேஜ் ஒன்று பண்றாங்க, அதை கொஞ்சம் பார்த்து ஜிபே பண்ணி விட்டுருங்க, முடிஞ்சிருச்சு. என்ன கிடைச்சிரும், செய்த நன்மையும் இவருக்கும் பங்கு இருக்குதுன்னு என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். ஒவ்வொரு நாளும் காலையில ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னால உடல் உறுப்புகள் எல்லாம் யார்கிட்ட பேசுது, நாவுகிட்ட பேசுது. நீ எதையாவது ஒன்று பேசிட்டு உள்ள போய் உட்கார்ந்துக்கிற, அடி வாங்குறதும் துன்பப்படுறதும் யாரு தான், நாம தான், நாங்க தான் அப்படின்னு என்ன செய்யுது, ஒவ்வொரு உறுப்புகளும் பேசுதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சொல்லி காண்பிச்சாங்க. எவர் ஒருவர் 2 உதடுகளுக்கு மத்தியில் இருக்கிறதையும் எவர் ஒருவர் 2 தொடைகளுக்கு மத்தியில் இருக்கிறதையும் பாதுகாத்து கொண்டாரோ அவருக்கு சொர்க்கத்திற்கு நான் பொறுப்புதாரின்னு என்ன செஞ்சாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சொல்லி காண்பிச்சாங்க. இதை வரை உண்டான செய்தி என்ன செஞ்சா நம்ம கடைசியாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் இது வரைக்கும் நம்ம 321 வார தஃசீரில் இந்த தலைப்பவே நம்ம பார்க்கல. இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த தலைப்பவே இது வரைக்கும் நம்ம பார்க்கல. இன்னைக்கு தான் இதை பற்றி உண்டான செய்தி என்ன செய்யறோம் நம்ம பார்க்குறோம். வார்த்தை என்னமோ சின்னதாங்க. அல்லாஹ் சொல்லியிருக்கிற ஆயத்தினுடைய வரி என்னமோ 2 வரி தான். அந்த 2 வரியில சொன்ன ஏவல் அப்படிங்கிறது 1 வரி தான். ஆனா அந்த 1 வரிக்கு மட்டுமே முஃபஸ்ஸிரீன்கள் வியாக்கியானங்களை விளக்கத்தை என்ன செய்யறாங்கங்க, எழுதி கொடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. சரி, 2-3 கேள்வி கேட்போம், பதில் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். சரி, ஃபர்ஸ்ட்
ஏன் இதை சொல்ல வர்றாங்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன முக்கத்திமாவை தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் கேட்குறான் முனாஃபிக்கீன்களை பார்த்து, முனாஃபிக்கின் வாயிலாக இந்த சமூகத்திற்கு என்ன செய்கிறாங்க அல்லாஹ் சொல்லிட்டான். எப்பயுமே உங்க கல்புல ஒரு வெறுப்பு தான் இருக்குமா, உங்க கல்புல முஹப்பத்தே வராதான்னு கேட்குறான் அல்லாஹ். என்ன கேட்குறாங்க? எப்போ பார்த்தாலும் என் நபிக்கு மத்தியில் துரோகம் பண்ணிக்கிட்டு ஒரு வெறுப்பையே என் நபிக்கு மத்தியில் நீங்கள் குமரிக்கிட்டே இருக்கிறீங்களே. போருக்கு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறீங்க, போருக்கு கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்றீங்க. எதையாவது ஒன்று சொல்லி அரையும் குறையுமா தெரிஞ்சு ஒரு விதமான தேவையில்லாத பொருளையை கலப்புறீங்க. நீங்க எல்லா ஆயத்தையும் கேட்டது முடிச்சதுக்கு அப்புறம் ரசூலுல்லாவுக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டு வயகூலூன தாஅத்துன், நீங்க சொல்ற மாதிரி தாங்க நாயகமே, நீங்க சொல்ற மாதிரி தான் நாங்க கேட்கிறோம், உங்களுக்கு நாங்க மாறு செய்வோமோ ரொம்ப அப்படியே பணிஞ்சு பேசுறீங்க. ஃபைதா பரசு, வெளியே போனவொன்னு அப்படி என்ன செய்றீங்க, மாத்தி மாத்தி பேசுறீங்க. நீங்க என்ன குர்ஆனை கொஞ்சம் கூட நீங்க சிந்திச்சு பார்க்கவே மாட்டார்களா அவர்கள்? என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இப்ப மனித வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில வெறுப்பு தான் இருக்குமா, உங்க வாழ்க்கையில முஹப்பத்தே வராதான்னு கேட்கிறான் அல்லாஹ். என்ன வராது? முஹப்பத்தே வராதா? இன்னைக்கு சமூகத்துல வெறுப்பு தான் நாங்க ஜாஸ்தியா இருக்குதுங்க. அவர் இவர் மேல கோவிச்சுக்கிறாரு, அவர் மேல கோவிச்சுக்கிறாரு, இவர் மேல கோவிச்சுக்கிறாரு, அவங்க இவங்க மேல கோவிச்சுக்கிறாங்க, சம்பந்தி பேசிக்கிறது இல்லை, அண்ணன் தம்பி பேசிக்கிறது இல்லை, சொந்தக்காரங்க பேசிக்கிறது இல்லை. எங்க பார்த்தாலும் என்னதான் எங்க பார்த்தாலும் என்னதாங்க, பிரச்சனை தான். பிரச்சனைக்கு தீர்வு சொன்னோமா இல்லைங்களா? அதை எப்படி அல்லாஹ் கையாளுறாங்கிறதான் பார்க்கணும். இப்படி செய்யுங்கன்னு சொல்லாம அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லப்படுகிற போது இப்படி நீங்க நடந்துக்கங்கிற அல்லாஹ் தான். என்னைக்குமே குர்ஆன் அப்படிங்கிறது வரலாற்று புத்தகம் மாதிரி படிச்சுட்டு போற மாதிரி இருக்காது. என்னங்க, ஒரு செய்தியை ஒரு மேற்கோள் காட்டி அந்த நிகழ்வு நடக்கிற போது நீங்கள் இப்படி நடந்துக்கங்கிறதுக்கு உண்டான அழகான விஷயத்தை என்ன செய்யறாங்க அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இப்போ இன்னைக்கு திருப்பரங்குன்ற ஒரு கோயில் பிரச்சனையில யாரோலாம் என்னென்னமோ என்ன செய்யறாங்க பேசுறாங்க. கடைசி வரைக்கும் சிக்கந்தர் வலியுல்லாவுக்கு எப்ப வந்தாங்கன்னு யாருக்குமே என்ன தெரியல. அவங்க அசல்ல யாரு தெரியுங்களா? ஜித்தாவினுடைய கவர்னர். என்னதுங்க? ஜித்தாவினுடைய கவர்னர். சும்மா போற வழியில போக்குவாக்கில் இருந்துட்டு போகல. அவங்க அங்கிருந்து ஏவப்பட்டு இங்க என்ன செய்யறாங்க, தமிழ்நாட்டுக்குள்ள வர்றாங்க. அங்க எதிரிகளுக்காக வேண்டி எதிரிகள்கிட்ட என்ன செய்யறாங்க, அங்க போர் செய்யறாங்க. ஒரு பெரிய படை. இத்தனையும் தாண்டி இதே இதுல இருக்கிறமே அல்லாஹுக்காக வேண்டி திக்ரு செய்யணுங்கிறதுக்கு போய் நின்றதான் அந்த மலை. இதுதான் ஏங்க, இந்த தர்கா எவ்வளவு நாளா இருக்குது? எத்தனை வருஷமா இருக்கு? 800 வருஷமா இருக்குதுங்க. இத்தனை நாளா இந்த பிரச்சனையே இல்லையே. வந்த பிரச்சனை எவ்வளவு நாள் தெரியுங்களா? சரியா 2 மாசம் கூட பூர்த்தி ஆகல. என்னத்தினால வந்துச்சு தெரியுமாங்க? அசல் காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஆட்கள் போராட்டம் பண்ணாங்க, அதெல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் விட்டுருங்க. என்ன அசல் காரணம்டா, இந்த கோயிலுக்கு வெளியே அதனுடைய அசல் போலீஸ்காரங்க இருப்பாங்கல்ல, காவலாளிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த காவலாளிகளில் யதார்த்தமாக என்ன நல்ல மனதோடு இருக்கிற ஆள் அங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வெறுப்பு தன்மையோடு இருக்கிற ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, அந்த இடத்துல என்ன செய்கிறாரு, போலீஸ்காரராக காவலாளியாக வந்து நிற்கிறார். என்ன இவனுங்க வாட்டுக்கு சும்மா ஆட்டையும் அதையும் இதையும் தூக்கிட்டு போகிறானுங்க, கோழியும் தூக்கிட்டு போகிறானுங்க, நீங்களாம் எதுவும் அறுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, வெறுப்பை உமிழ்றார். வெறுப்பை என்ன செய்யறாரு, உமிழ்றார். ஒரு வெறுப்பை உமிழ்ந்தது இன்னைக்கு என்ன செஞ்சிருச்சுங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனையாக என்ன செஞ்சிருச்சு, இன்னைக்கு சமூகத்துல வந்துருச்சு. அசல் பாடம் என்னதுங்க, வெறுப்பு. அசல் விஷயம் என்னதுங்க, வெறுப்பு. அல்லாஹ் கேட்கிறான், உங்க கல்புல முஹப்பத்தே இருக்காதாப்பா, உங்க கல்புல பிரியம்ங்கிறதே இருக்காதா, எப்ப பார்த்தாலும் உங்க கல்புல வெறுப்பே தான் இருக்குமா? இன்னைக்கு யாரெல்லாம் முஸ்லிம்கள் மீது வெறுப்புல இருக்கிறாங்களோ அத்தனை பேர் யார் தான், முனாஃபிக்கின் வழியில் வந்தவங்க தான், யூத நசாராக்கள்ல வழியில் வந்தவங்க தான். சரி, இந்த வாரத்தினுடைய தஃப்சீருக்குள்ள போகுவோம். நம்ம இப்போ உங்கள்கிட்ட சில கேள்வியை கேட்குறேன். இது ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க இந்த கேள்வி. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மூமின் உண்மையான மூமினாக ஆகாதவரை அவர் எங்க போக மாட்டாரு, சொர்க்கத்துக்கு போக மாட்டாருன்றாங்க பெருமானா ஸல்லல்லாஹு. எங்க போக மாட்டாரு? அப்போ உண்மையான மூமின் எங்க போகுவாரு, சொர்க்கத்துக்கு போவார். சரி, உண்மையான ஒரு மூமின் எப்ப உண்மையான மூமினாக ஆகுவார்டா, அந்த மனிதரிடத்துல முஹப்பத் வருகிற போதுதான் அவர் என்னவாக ஆகிறார். நல்லா விளங்கிடுங்க, உண்மையான மூமினுக்கு ரசூலுல்லாஹ் கொடுக்கிற டெஃபினிஷன் என்னதுங்க,
கல்புல என்ன வேணுங்க? முஹப்பத் வரணும். ஒருத்தர் இன்னொருத்தரின் மீது உண்டான அன்பும் பரிவும் கருணையும் பாசமும் இருந்தா அவர் பேர் என்னதுங்க? மூமின். இப்ப புரியுதுங்களா? அப்ப உண்மையான மூமின் சொர்க்கத்துக்கு போகுவாரு. உண்மையான மூமினாக ஆகணும்னா அவருக்கு என்ன வரணும்? முஹப்பத் இருக்கணும். ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, உங்களுக்கு முஹப்பத் வர்றதுக்கு ஒரு வழி சொல்றேன்னு கேட்குறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன வழியா இருக்குன்னு நீங்க யோசிங்க. அல்லாஹ் என்னங்க? அவர் சொல்லிட்டாரு. அதாவது நல்லா விளங்கிக்கணும். இது நம்ம சர்வசாதாரணமாக இந்த துனியாவில் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதனுடைய அசல் அடிப்படையை ரசூலுல்லாஹ் இதிலிருந்து என்ன செய்யறாங்க? நம்மளை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு இதிலிருந்து ரசூலுல்லாஹ் இழுக்கிறாங்க. கேள்வி ஃபர்ஸ்ட் விளங்கிக்கணும். உண்மையான மூமின் தான் சொர்க்கத்துக்கு போகுவார். உண்மையான மூமின் ஆகிறதுக்கு அவருக்கு என்ன வேணும்? கல்புல முஹப்பத் வேணும். முஹப்பத் வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லி கொடுக்கட்டுமான்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அது என்ன செய்தியாக இருக்கும்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுக்குள்ள முஹப்பத் வரணும்னா ஒன்றை மட்டும் செய்யுங்க. அஃப்ஸுஸ் ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில சலாத்தை பரப்புங்க. உங்க கல்புல என்ன வந்துடும்? முஹப்பத் வந்துரும்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப ஒரு மூமின் முஹப்பத்தோட சலாத்தை சொன்னா அவர் எங்க போயிடுவாருங்க? முடிஞ்சிருச்சா? செய்தி தஃசீர் முடிஞ்சிருச்சுங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க புள்ளி வச்சு எங்க கூட்டிட்டு போறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மூமினுக்கு உண்டான அடையாளம் முஹப்பத். முஹப்பத் வர்றதுக்கு என்ன அடிப்படை விஷயம் என்ன இருக்கணும்? அஃப்ஸுஸ் ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில சலாம் பரப்பப்படணும்ங்கறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு சலாமே சொல்லலங்க. வீட்டில் இருக்கிறவங்க வீட்டு கணவருக்கு சொல்லல, கணவர் மனைவிக்கு சொல்லல, பிள்ளைங்க அத்தாவுக்கு சொல்லல, அத்தா பிள்ளைகளுக்கு சொல்லல, பெரியவங்க சின்னவங்க சொல்லல. அப்ப எங்க அங்க என்ன இருக்காது? முஹப்பத் இருக்காது. முஹப்பத் இல்லைன்னா என்ன இல்லை? முஹப்பத் இல்லைன்னா மூமீனுங்கிறதுக்கு உண்டான பட்டம் இல்லை. மூமீன்கிற பட்டம் கிடைச்சா தான் இவர் சொர்க்கத்துக்கு போகுவார். அசல் புரியுதுங்களா? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியின் மூலமாக நமக்கு சொல்ல வர்ற ஒரு பாடம் என்னங்க? சலாம் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? சலாத்தை சொல்லுங்க. இதுதான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல தஃசீர்ல பேச போறோம். எப்படி பேசுறான் பாருங்களேன். சுப்ஹானல்லாஹ். நீங்க சலாம் சொல்லுங்கன்னு சொல்லல. இப்ப நல்லா விளங்கிக்கணும். ஆயத்து சூரத்துன் நிசாவினுடைய சூரத்து நிசாவினுடைய 86வது வசனம். வஇதா ஹுய்யிதும் பிதஹிய்யத்தின், அல்லாஹு அக்பர். வஇதா ஹுய்யிதும் பிதஹிய்யத்தின், அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிற வார்த்தை உங்களுக்கு மத்தியில சொல்லப்பட்டால் என்னதுங்க? வஇதா ஹுய்யிதும் பிதஹிய்யத்தின். தஹிய்யத்துங்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்னா காணிக்கை அப்படிங்கிற அசல் வார்த்தைக்கு உங்களுக்கு சங்கை செய்யப்பட்டால், உங்களின் மீது கண்ணியப்படுத்தப்பட்டால். இஸ்லாத்துல சங்கை செய்யப்படுறதும் கண்ணியப்படுறதும் முதல் வார்த்தை என்னதுங்க? சலாம். அதான் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்றான் பாருங்க. வஇதா ஹுய்யிதும் பிதஹிய்யத்தின், அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிற அந்த தஹிய்யத் காணிக்கு உங்களுக்கு மத்தியில சொல்லப்பட்டால் நீங்க எப்படி தெரியுமா சொல்லணும்? அல்லாஹ் சொல்றான் பாருங்க. ஃபஹய்யூ பிஅஹ்ஸன மின்ஹா, அவர் சொன்னதை விட அழகான வார்த்தையை பிரதியாக பதில் சொல்லுங்கங்கற அல்லாஹ் தஆலா. நல்லா விளங்குதுங்களா? அவர் சொன்னதை விட பிரதியாக அழகான வார்த்தை என்ன செய்யுங்க? நீங்க சேர்த்து சொல்லுங்க. இல்ல அவ் ருத்துஹா, அவர் சொன்னதையாவது திரும்ப என்ன செய்யுங்க? நீங்க சொல்லுங்க. இன்னல்லாஹ கான அலா குல்லி ஷைஇன் ஹசீபா. இன்னல்லாஹ கான அலா குல்லி ஷைஇன் ஹசீபா. ஒவ்வொரு காரியத்திற்கும் அல்லாஹ் தஆலா கணக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறான்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. ஆயத்து புரியுதுங்களா? அவர் எதை சொல்லுகிறாரோ அதை விட அழகானதை நீங்கள் சொல்லுங்கள். இரண்டாவது அல்லாஹ் சொல்றது, அல்லது அதையாவது திரும்ப சொல்லுங்க. இந்த ஆயத்துக்கு விளக்க வேணும் இல்ல? இந்த ஆயத்திற்கு விளக்க வேணும் இல்ல? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். நல்லா விளங்கிக்கும், அற்புதமான ஹதீஸ் இது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாரு? ஒருத்தர் வர்றார். வந்தவர் என்ன செய்யறாரு? சொன்னாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னாரு? அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வ அலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹ். என்ன சொன்னாங்க? இப்ப அதை விட அழகான வார்த்தை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்களா? வ அலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹ். அடுத்த ஆள் உள்ள வந்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ். என்ன சொன்னாரு? அஸ்ஸலாமு அலைக்கும்
வரஹ்மத்துல்லாஹ்ன்றார். உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வஅலைக்குமுஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்றாங்க. அவர் ஒன்னு சொல்ல ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, கூட்டுறாங்க. நல்லா புரியுதுங்களா? உங்களுக்கு மத்தியில சலாத்தை சொல்லப்பட்டால் ஃபஹய்யூ பி அஹ்ஸன மின்ஹா, அதை விட அழகானது என்ன செய்யுங்க, நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சொன்னவர் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாரு, ரசூலுல்லாஹ் வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ்ன்றாங்க. ரெண்டாவது வந்தவர் சொன்னார் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்ன்றாரு, ரசூலுல்லாஹ் வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்றாங்க. இப்போ மூணாவதா ஒரு ஆள் உள்ள வந்தார். அவர் என்ன சொன்னாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்றார். என்ன சொன்னாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. உடனே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா, வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்றாங்க. அவர் கேட்டார் இவ்வளவுதானான்றார். என்ன கேட்டார், இவ்வளவுதானா? அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரஹ்மத்துல்லா கூட்டினீங்க, பரக்காத்துக்கு கூட்டினீங்க, நான் கரெக்டாக சொன்னேன், எனக்கு ஏதாவது திரும்ப சொல்லுவீங்களான்னு கேட்டப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் எப்படி சொல்லணுமோ அதை கரெக்டாக சொன்னீங்க, பி மித்லிக்க தாலிக்க, உங்களுக்கு அது மாதிரி ஆகட்டும்ட்டாங்க. அப்போ சலாம் எப்படி சொல்லணும்? இன்னைக்கு நாம் இப்படி காமிக்கிறோம், ஒருத்தர் இப்படி காமிக்கிறாரு, ஒருத்தர் இப்படி காமிக்கிறாரு, அவரும் என்ன செய்யறாரு, திரும்ப இப்படி காமிக்கிறாரு. ஆக மொத்தம் ரெண்டு பேத்துக்கு மத்தியில கையிலேயே என்ன செஞ்சுட்டு இருக்குது, சலாம் போய்கிட்டு இருக்குது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிற ஒரு வார்த்தை சொன்னார்னா திரும்ப நீங்க எப்படி சொல்லணும், வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ்னு சொல்லணும். இன்னொருத்தர் சொன்னார் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்ன்றா நாம எப்படி சொல்லணும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்ப எப்படி சொன்னாலும் நாம எப்படி சொல்லணும், பூர்த்தியாக சொல்லணும். ஒருத்தர் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னார்னா நம்ம எப்படி சொல்லணுங்க, வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னங்க ஆஜியார் அர்ஜென்ட்டா போற நேரத்தில் இத்தனை துவா பண்ணிட்டு இருக்கீங்களா, என்ன செஞ்சிடக்கூடாது, கேட்டக்கூடாது. ஒருத்தர் சொல்லுவார் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மக்ஃபிரத்துஹு வ ஆஃபியத்துஹு வ தவீலுஹு அப்படின்னு என்ன செய்வார், போய்கிட்டே இருப்பார். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானா, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானா, அல்லாஹ் உங்களுக்கு ஆஃபியத்து செய்வானா, அப்படியே என்ன செய்வார், போய்கிட்டே இருப்பார். ஆக மொத்தம் சலாம் அப்படிங்கிறது ஒரு மூமினுக்கு மத்தியில முஹப்பத் வருவதற்கு உண்டான வார்த்தை. அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வ இதா ஹுய்யிதும் பி தஹிய்யத்தின், உங்களுக்கு மத்தியில அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிற வார்த்தை சொல்லப்பட்டால் ஃபஹய்யூ பி அஹ்ஸன மின்ஹா, அவர் சொன்னதை விட அழகானதை என்ன செய்யுங்க, நீங்கள் திரும்ப காணிக்கையாக ஆக்குங்கள். அவ் ருத்துஹா, அல்லது குறைந்தது அவர் சொன்னதையாவது என்ன செய்யுங்க, திரும்ப சொல்லுங்க. இதுல ரெண்டு விளங்குது. ஒன்னு அவர் சொன்னதை விட அழகா சொல்லணும், ரெண்டாவது பதில் சொல்லி ஆகணும். என்ன செய்யணுங்க, பதில் சொல்லி ஆகணும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தில் அழகான ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லைங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் கதபலஹு அஷர ஹஸனாத்தின். ஒருத்தர் அஸ்ஸலாமு அலைக்குங்கிற வார்த்தை சொன்னா அல்லாஹ் தஆலா அவருக்கு 10 நன்மை எழுதுறான். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்ன்றா அவருக்கு 20 ஹஸனத்தின் 20 நன்மை என்ன செய்யுது, கிடைக்குது. வபரகாத்துஹுன்னு அவருக்கு எத்தனை நன்மை கிடைக்குது, 30 நன்மை கிடைக்குதுன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல 12 இடத்துல சலாம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, 12 இடத்துல அல்லாஹ் தஆலா என்ன செய்றாங்க, சலாத்தை சொல்றாங்க. அதுல சலாம்ங்கிற வார்த்தை எங்கேயாவது கேட்ட மாதிரி ஞாபகத்தில் இருக்குங்களா, என்னங்க, சுப்ஹானல்லாஹ், சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். அப்புறம் வேற சலாமுன் அலா இப்ராஹிம், சலாமுன் அலா மூசா வஹாருன், சலாமுன் அபி, அது அந்த கேட்டகரி. நான் சொல்றது அல்லாஹு தஆலா பர்டிகுலரா சமூகத்திற்கு சொல்ற சலாம் அப்படிங்கிறது முஹத்திஸீன்கள் 12 இடத்தை எழுதுறாங்க. அதுல மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னது அப்படிங்கிறது இருந்தாலும் குறிப்பிட்டப்பட்ட 2 இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒன்னு சொன்னது சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். இது எப்ப அல்லாஹ் சொல்லுவான் தெரியுமா, இது எங்க வருதுங்க, யாசீன் ஷரீஃப்ல வருது. என்னைக்குமே யாசீன் சொல்லக்கூடாது, யாசீன் ஷரீஃப்னு சொல்லணும். என்ன சொல்லுங்க, யாசீன் ஷரீஃப். யாசீன் அப்படிங்கிறது யாருடைய பேருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருடைய பேரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரு. ஒவ்வொரு பொருளுக்கும் கல்பு இருக்குது, இருதயம் இருக்குது. என் குர்ஆனுக்கு இருதயம் யாசீன் அப்படின்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப என்னைக்குமே யாசீன் ஷரீஃப், அத அந்த வார்த்தையை கண்ணியப்படுத்துறது. சொர்க்கவாதிகளுக்கு சொர்க்கத்தில் எல்லா இன்பங்களும் முடிஞ்சு போயிடும், எல்லா இன்பங்களும் முடிஞ்சு போயிடும்.
முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் சொர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் தஆலா கடைசியாக கொடுக்கிற கிஃப்ட் என்ன தெரியுமா? தன் புறத்தில் இருந்து அல்லாஹ் தஆலா அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிற வார்த்தையை சொல்லுவான். என்ன அதை தான் அல்லாஹ் தஆலா சூரத் யாசின் ஷரீஃப்ல சொல்றான், சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். வேற எங்கேயாவது சலாம்ங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கோமா? அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. அது அத்தையாத்திர ஒரு நான் கேட்குறது குர்ஆன் ஷரீஃப்ல கேட்குறேன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஞாபகத்தில் வரும். இன்னா அன்சல்னாஹு வமா அத்ராக தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். சலாமுன் அப்படிங்கிற வார்த்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எடுத்துட்டு வருவாங்க. யாருக்கு? லைலத்துல் கத்ருடைய இரவிலிருந்து பகல் வரை யார் வணக்கம் செய்கிறார்களோ ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், அத்துணை பேர்களுக்கும் என்ன சொல்லப்படுதுங்க? சலாம் சொல்லப்படுது. இப்ப சலாம் அப்படிங்கிறது துன்யாவில் விலை மதிக்க முடியாத ஒரு வார்த்தைன்னு வழங்குதுங்களா? அப்ப எல்லா நேரத்திலையும் நம்ம எதை பரப்பணுங்க? சலாத்தை பரப்பணும். தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் நாங்க சொன்னோம். ரசூலுல்லாஹ் சொன்ன முதல் கட்டளை என்ன தெரியுமா? தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, அலாமன் அரஃப்த வமன் லம் தஅரிஃப், தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன சொல்லணுங்க? சலாத்தை சொல்லணும். இந்த சலாம் அப்படிங்கிறது முதல்ல யார் சொன்னாங்க தெரியுங்களா? இப்ப நான் சொல்ற பாயிண்ட் 3 வாரத்துக்கு இருக்குதுங்க. ஆனா நம்மகிட்ட இருக்கிற வாரம் 1 தான் இருக்குது. ஆனா அதுக்குள்ள ஒரு விளங்குவதற்குண்டான செய்தியை என்ன செய்யலாம்? கொண்டு வரதுக்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முத என்ன சொன்னாங்க? சலாம் சொன்னாங்க. யாருக்கு? மலக்குமார்களுக்கு பார்த்து சலாம் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க இந்த ஹதீஸை, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கப்பட்டவன் அல்லாஹ் தஆலா சொன்னான், மலக்குகளுக்கு என்ன செய்யுங்க? நீங்க சலாம் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு சொன்னாங்க ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அது வாழையடி வாழையாக என்ன செய்யுது? வந்துகிட்டு இருக்குது. ஆனா அந்த சலாம் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னால் அரபுகள் இருந்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஹய்யா கல்லாஹ்னு சொல்லுவாங்களாம். என்ன சொல்லுவாங்க? ஹய்யா கல்லா. இன்னைக்கும் அரபு தேசத்துல அங்கங்க அந்த வார்த்தை ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஹய்யா கல்லாஹ்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளை தருவானாக. இமாம் ஃபஹ்ருத்தீன் ராஜி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, ஹய்யா கல்லாஹ்ங்கிற வார்த்தையை அல்லாஹ் தஆலா உடைச்சிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுங்கிற வார்த்தை என்ன செய்யுங்க? சொல்லுங்கன்னு என்ன செய்றான்? அல்லாஹ் தஆலா கட்டளை இடுறான். ஏன் இதுக்காக வேண்டி சொல்லப்படுதுன்னா, ஐயா கல்லாஹ்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பேன். நீண்ட ஆயுள் கொடுக்கறதுக்கு முதல்ல அவருக்கு சுகம் வேணும்லங்க. என்ன வேணும்? சுகம் இருந்தா தானே அவருக்கு நீண்ட ஆயுள் இருக்கும். ஆஃபியத் இருந்தா தானே அவருக்கு நீண்ட ஆயுள் இருக்கும். ஆஃபியத்து இல்லாத போது அப்ப நீண்ட ஆயுளை வச்சு என்ன செய்ய போறது? அப்ப ஃபர்ஸ்ட் சலாம் அப்படிங்கிறதுல எல்லாம் என்ன செய்யுதுங்க? வந்துருது. உங்களின் மீது சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து என்ன செய்யட்டும்? வரட்டுமாகங்கிற வார்த்தையை சொல்வதன் மூலமாக அந்த மனிதருக்கு எல்லா விதமான ஆஃபியத்தும் என்ன செஞ்சிருதுங்க? வந்துருதுங்கிறதா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? சொல்லி காண்பிக்கிறாங்க. இதுல சொல்ல வேண்டிய தகவல்கள், தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள், யாருக்கு சலாம் சொல்லணும், யாருக்கு சலாம் சொல்லக்கூடாது, எப்போ சலாம் சொல்லணும், எப்போ சலாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய டீட்டெயிலான ஹிஸ்ட்ரி என்ன செய்யுதுங்க? போய்கிட்டே இருக்குது. சொல்ல வர்ற செய்தி நம்ம என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக்கிறதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் சலாம் சொல்லாத எந்த நாளுமே நம்ம வாழ்க்கையிலிருந்து கழிஞ்சு போயிருக்காது. அப்படித்தானுங்க? என்ன செய்யணும்? கண்டிப்பாக என்ன செய்யணும்? நம்ம எல்லாரும் யாராவது ஒருத்தருக்கு என்ன செய்வோம்? சலாம் சொல்லுவோம். இதில் ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். நம்ம சொல்கிற சலாம் அடுத்தவருக்கு முஹப்பத்தை உண்டாக்கணும்னு சொன்னாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன செய்யணுங்க? நல்லா விளங்குதுங்களா? நம்ம சொல்கிற சலாம் அடுத்தவருக்கு என்ன வரணுங்க? முஹப்பத்து வரும். அந்த முஹப்பத்து நம்ம 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான ஒரு வார்த்தையாக இருக்கு, அந்த முஹப்பத்தாக இருக்குமோ அப்படி இருக்கணும் நாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கு கீழே விளக்கம் எழுதுகிற முஹத்திஸீன்கள் விளக்கம் எழுதுறாங்க. சொல்ற சலாம் எப்படி இருக்கும்னா, ஒரு பணிவாக ஒரு அடக்கத்தோடு என்ன செய்யணும்? சலாம் இருக்கணும். நம்ம சொல்றேங்கிற வார்த்தையில, சலாம் சொல்றேங்கிற வார்த்தையில அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு ஒரு இழுத்தாருண்டா, அங்கிட்டும் இங்கிட்டு இருக்கிறவர் என்ன ஆயிடுவாரு? சலாம் இன்னைக்கு அப்படி என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. ஒரு அரை பரலாங்குக்கு மத்தியில் ஒருத்தர் இருக்கிறார். இங்கிருந்தே அவருக்கு நான் சலாத்தை சொல்றேன்னு என்ன செய்யறது? சலாம் சொல்லி
இவ்வளவெல்லாம் என்ன செய்ய தேவையில்ல. நம்ம சொல்ற சலாம் எப்படி இருக்கணுங்க, அடுத்தவருக்கு முஹப்பத்தை ஏற்படுத்தணும்டாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சத்தமா தான் சலாம் சொல்லணும், அந்த சத்தத்துக்கும் ஒரு வரையறை இருக்குது. அந்த சத்தமா சொல்றேங்கிறதுக்காக வேண்டி பெரிய ஒரு கூச்சலோட சத்தத்தை சலாத்தை சொல்லி இருக்கிறவங்களுக்கும் நோவினை தரக்கூடிய மாதிரி வார்த்தை என்ன செஞ்சிடக்கூடாது, பயன்படுத்திடாதீங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே நேரத்தில் சலாத்தை சொல்லிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒருவருக்கு மத்தியில் முசாஃபஹா செய்யுங்கண்டாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி முசாஃபஹா செய்யறதுனால என்ன நன்மை நடக்குதுங்க, என்னங்க, ரெண்டு பேருடைய பாவம் என்ன செய்யுது, மன்னிக்கப்படுது. அதுக்கு ஒரு உதாரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மரத்திலிருந்து இலைகள் காய்ந்து போய் எப்படி கீழே விழுகுதோ அது மாதிரி நீங்க ரெண்டு பேரும் முசாஃபஹா செய்யறதுனால உங்களுடைய பாவம் கீழே விழுகுதுன்றாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன செய்யுதுங்க, உங்களுடைய பாவங்கள் என்ன செய்யுது, கீழே விழுகுதுன்றாங்க. அதனால சலாத்தை சொல்றதோடு என்ன செய்யணுங்க, முசாஃபஹாவும் செஞ்சுக்கங்கன்றாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் யாருக்கு சலாம் சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம ஏதாவது தெரிஞ்சு வச்சுக்கிறோமாங்க? ஃபர்ஸ்ட் யார் யாருக்கு சலாம் சொல்லணும், என்னங்க, தனியா போகிறவர் கூட்டத்துக்கு சொல்லணும். யாரை பார்க்குறோமோ சலாம் சொல்லிட வேண்டியதான். ஒரு ஒழுக்கத்தை சொல்லணும் இல்லைங்க, ஒரு ஒழுக்கத்தை சொல்லணும்ல. அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. வாகனத்தில் போகிறவர் நடந்து போறவருக்கு என்ன செய்யணும், சலாம் சொல்லணும். நல்லா விளங்கிக்கணும். வாகனத்தில் போகிறவர் நடந்து போறவருக்கு சலாத்தை சொல்லணும். குதிரையில போகிறவர் கழுதையில போறவருக்கு சலாம் சொல்லணும். எங்கேயாவது யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களாங்க இது ஏன் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்கேங்கிறதையும் விளக்கத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்கங்க. இதுதாங்க பெரிய நமக்கு கிடைச்சிருக்கிற ஞானம். வாகனத்தில் போகிறவரை உட்கார்ந்து நடந்து போறவருக்கு சலாத்தை சொல்லணும். குதிரையில போகிறவர் கோவேரி கழுதையில போறவருக்கு என்ன செய்யணும், சலாத்தை சொல்லணும். சொல்லிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறியவர்கள் பெரியவர்கள் மீது என்ன செய்யணும், சலாத்தை சொல்லணும். சிறியவர்கள் பெரியவர்கள் மீது சலாத்தை சொல்லணும். நின்றுக்கிறவரும் உட்கார்ந்து இருக்கிறவர் மீது என்ன செய்யணுங்க, சலாத்தை சொல்லணும். அவர் சொல்லட்டுமே, ஏன் எனக்கு என்ன இப்ப இன்னைக்கு பிரச்சனையே என்னதான், அதுதான். ஏன் உள்ள வந்தாரே அவர் சலாம் சொல்ல மாட்டாரா? ஏன் பார்க்குறாரு, என்னைய பார்க்குறாருல, நான் தான் நடந்து போயிட்டு இருக்கிறேன்ல, ஏன் வண்டியில் தானே போறாரு அவர், ஏன் என்னைய பார்த்து சலாம் சொன்னேன், என் நான் அவருக்கு தெரியாதா, நான் சம்பந்திங்கிற அவருக்கு தெரியாதா, என் மச்சன்கிற அவருக்கு தெரியாதா? என்ன ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சு இன்னைக்கு துனியா. ஏன் இதை சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அதை விளங்கணும் இல்லைங்க. நின்றுக்கிறவரு உட்கார்ந்துறவருக்கு சலாம் சொல்லுங்கிறாங்க, வாகனத்தில் போகிறவரு நடந்து போறவருக்கு சலாம் சொல்லணுங்கிறாங்க. இப்ப சலாத்தை சொல்றதுக்கு அடிப்படை விஷயம் என்னதுங்க, என்ன வரணும் மனுஷ வாழ்க்கையில, முஹப்பத் வரணும். எப்படி என்ன மனோநிலையில சலாத்தை சொல்லணும், பணிவுங்கிற வெளிப்பாடாக சொல்லணும். எப்படி சொல்லணுங்க, பணிவு. இப்ப வாகனத்துல போகிறவரு நடந்து போறவருக்கு சலாம் சொல்லுகிற போது என்ன வந்துடணும், அவர் கல்புல வந்துடக்கூடாது, பெருமை வந்துடக்கூடாது. நீ என்னப்பா ஒன்னையும் காணா, நான் பாரு இந்த பக்கம் வண்டியில போயிட்டு இருக்கிறேங்கிற பெருமை வந்துடக்கூடாது. அந்த பெருமையை உடைக்கிறதுக்கு பணிவோட தானே சலாத்தை சொல்லணும். அந்த பணிவோட என்ன செய்யுங்க, நீங்க சலாத்தை சொல்லுங்க. நானும் நீங்களும் ஒண்ணு, என்னின் மீது உண்டான சாந்தியும் சமாதானம் அல்லாஹ்வுடைய படத்துக்கு உங்களுக்கு உண்டாகட்டும். புரியுதுங்களா? குதிரையில போறவரு கோவேரி கழுதையில போறவருக்கு என்னத்துக்கு சலாம் சொல்லணும், என்ன வந்துடக்கூடாது, பெருமை வந்துடக்கூடாது. அந்த பெருமையை உடைக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தது என்னதுங்க, ஒரு மனுஷன் என்னைக்குமே நிக்கிறப்போ என்ன வருங்க, அதிகாரம் வரும், என்ன வருங்க, ஒரு விதமான ஆணவம் வரும், ஒரு விதமான பெருமை வரும். அந்த பெருமை உடைக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நிக்கிறவரு உட்கார்ந்து இருக்கவர் மீது என்ன செய்யணுங்க, சலாத்தை சொல்லணும். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சலாத்தை சொன்னா முஹப்பத் உண்டாகணும். அந்த சலாத்தை சொல்லுகிற போது ஒரு விதமான பணிவோடு என்ன செய்யுங்க, நீங்க சலாத்தை சொல்லுங்க. சொல்ற சலாத்துல பெருமை வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு பணிவோட சலாத்தை சொல்லுங்க. எங்கெங்கெல்லாம் பெருமை வருமோ அங்கெல்லாம் உடைக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன கொடுக்குறாங்க, சலாத்தை சொல்லுங்கிறாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ சலாம் சொல்றது எவ்வளவு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, சுப்ஹானல்லாஹ். இனிமேல் நம்ம வண்டியில போனா நடந்து போறவருக்கு சலாம் சொல்லுவோமாங்க, சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா அதற்குண்டான தௌஃபீகை சந்தர்ப்பம் நாங்கள் பார்க்கவே இல்லைங்களே. இன்னைக்கு நம்மால் சொல்றது என்னது, உங்களை நான் பார்க்கவே இல்லையே, நான் உங்களை பார்த்தனே,
இவர் என்ன நினைக்கிறாரு, ஏன் அவர் தான் என்னை பார்த்தார்ல, சலாம் சொல்லாமே நினைக்கிறாரு. இவர் பார்த்தும் பார்க்காம என்ன செஞ்சுட்டாரு, போயிட்டாரு. இது உதாரணமா அடுத்து சொல்றாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஏதோ ஒரு ஸ்டெட்டிங் போட்டு ரசூலுல்லாஹ் அப்படியே ஒரு மேப் மாதிரி போட்டு கொடுத்துருக்குறாங்க. இமாம் ஃபக்ருதீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அதை அழகா பதிஞ்சு கொடுக்குறாங்க. வீட்டுக்குள்ள போகிறப்ப என்ன சொல்லணுங்க, சலாம் சொல்லணும். ஏன் சலாம் சொல்றோம்? வீட்டுக்குள்ள மலக்குகள் இருப்பாங்க, அதுக்காக என்ன செய்யறோம்? என் மனுஷங்க இருக்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ள போனா என்ன சொல்லுங்க, சலாம் சொல்லணும். வீட்டுக்குள்ள யாருமே இல்லைன்றாலும் என்ன சொல்லணும், சலாம் சொல்லணும். வீடு பூட்டப்பட்டிருந்த வீட்டை ரொம்ப நாள் கழிச்சு திறக்கிறப்ப எப்படிதான் சொல்லணும், சலாம் சொல்லித்தான் சொல்லணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வீட்டுக்குள்ள ஆள் இருந்தாங்கண்டா நீங்க சொல்ற சலாத்தின் மூலமாக அவங்களுக்கு ஆஃபியத் ஏற்படும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கிடைக்கும்? உடல் ஆரோக்கியத்தும் ஆஃபியத்தும் மன நிம்மதி என்ன செய்யும், கிடைக்கும். ரெண்டாவது, யாருமே இல்லாத வீட்டுக்குள்ள போய் சலாம் சொல்லுகிற போது என்ன நடக்குதுன்னா, கண்டிப்பா அங்க யார் இருப்பானா, மலக்குகள் இருப்பாங்க. என்ன செய்வாங்க? மலக்குகள் இருப்பாங்க, நல்ல ஜின்னுகள் இருப்பாங்களாமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நல்ல ஜின்னுகள் என்ன செய்யும், நல்ல வீடுகளுக்கு என்ன செய்யுங்க, வந்து போகுங்க. நல்ல ஜின்னுகள் நல்ல இல்லங்களுக்கு என்ன செய்யும், வந்து போகும். அந்த மனிதருக்காக வேண்டி துஆ செய்வதற்கு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுப்பான். அந்த ஜின்னுகளுக்கு என்ன செய்வீங்க, சலாத்தை சொல்றீங்க. இதையும் தாண்டி பூட்டப்பட்டிருந்த வீட்டுக்குள்ள நாம திறந்து புள்ள போகிற போது அங்க இருக்கக்கூடிய நாம சொல்ற சலாத்தின் மூலமாக ஷைத்தானுகளும் கெட்ட ஜின்னுகளும் கெட்ட முசீபத்துகளும் என்ன செய்யுதுங்க, வெளியே போயிருது. இப்ப நாம சொல்ற ஒரு சலாத்துக்கு அல்லாஹ் கொடுக்கிற இத்தனை கிஃப்ட் பாத்தீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் அக்பர். சரி, இப்ப இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டோம். சலாத்தை எப்படி சொல்றது அப்படின்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சலாத்தை சொல்றதுக்கு நடைமுறையிலேயே ஒழுக்கமான ஒழுக்கமான நடைமுறை என்னமா, ஒலுவோடு சலாம் சொல்றதுன்றாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னதுங்க? அப்ப நம்மலாம் சலாமே சொல்லவே முடியாது. என்னங்க, வண்டியில போறவர் நடந்து போறவருக்கு சலாம் சொல்றது, நிக்கிறவர் உட்கார்ந்து இருக்கிறவருக்கு சலாம் சொன்னா அதெல்லாம் அப்ப அது வேலையே ஆகாது. என்னத்துக்கு போய் ஒலு வேற செஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஒருத்தர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலாவுல் ஹாஜத்தில் இருக்கிறாங்க, தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அந்த வழியாக தூரத்தில் ஒரு சஹாபி என்ன செய்யறாங்க, கடந்து போகிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த உடல் அமைப்பை பார்த்த விட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க, சலாத்தை சொல்லிட்டாங்க. உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, தேவையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அந்த இடத்துல ஒது செய்யறதுக்கு தண்ணி இல்லை, தயமத்தை செஞ்சு முடிச்சுட்டு அந்த மனுஷரை கூப்பிட்டு வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்றாங்க. நான் இவ்வளவு நேரம் நான் தாமதமாக சொன்னதுக்கு என்ன காரணம்னா, என்கிட்ட ஒது இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நான் தயமத்தை செஞ்சு என்ன செஞ்சுட்டேன், நான் ஒது செஞ்சுட்டேன். அப்போ ஒரு சலாத்திற்குண்டான ஒழுக்கமான நடைமுறை என்னதுங்க? அல்லாஹ் தஆலா அப்படி சொல்வதற்குண்டான தௌஃபீகை நம் அனைவருக்கும் தந்துடுவானா. சரி, அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 8 இடத்துல நீங்க 8 மனிதர்களுக்கு நீங்க சலாத்தை சொல்லாதீங்கிறாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னதுங்க? 1, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யூதர்களுக்கோ நசாராக்களுக்கோ என்ன செய்யாதீங்க, நீங்க சலாம் சொல்லாதீங்க. இன்னைக்கு நம்ம பக்ரீத்துக்கு அவன் ரம்ஜானுக்கு அவன் சலாம் சொல்றான், அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். இன்னைக்கு இன்னும் சில பேர்லாம் சலாம் சொல்றத பார்த்தா நாமெல்லாம் தோத்து போயிற அளவுக்கு என்ன செய்வான், ஆமா அழகா உச்சரிப்போட என்ன செய்வாங்க. அப்படிலாம் சொன்னா என்ன சொல்றதுங்க? ரசூலுல்லாஹ் அதுக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க, வலைக்க என்ன சொல்லணும். இப்படித்தான் ஒரு ஆள் வந்து சலாம் சொல்லி நாம மனசுக்குள்ளே வாழைக்குன்னு சொல்லி, என்னங்க பாய் ஒரு கூட பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்கன்ட்டார். என்ன கேட்டாரு? பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க, பதில் சொல்லுவீங்களா பாய் அப்படின்ட்டாரு. அப்புறம் அவரை சமாதானப்படுத்துறதுக்கு, அவருக்கு ஆசுவாசப்படுத்துறதுக்கு பல விஷயங்கள் என்ன செய்ய வேண்டியது, அவருக்கு சொல்ல வேண்டியதா போச்சு. சரி, இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 8 மனிதர்களுக்கு என்ன செய்யாதீங்க, நீங்க சலாத்தை சொல்லாதீங்க. 1, யூதர்களுக்கோ நசாராக்களுக்கோ என்ன செய்யாதீங்க, நீங்க சலாத்தை சொல்லாதீங்க. ஏன் சொல்ல வேணாம்னா அப்படின்டா அதை விளங்கிக்கணும். இல்லை என்னைக்குமே ரசூலுல்லாஹ் வெறுமே செய்தி மட்டும் சொல்றது இல்லையா, அதற்குண்டான காரியத்தையும் சொல்லியிருக்காங்கல்ல. அந்த மனிதர்கள்ட்ட முஹப்பத்துங்கிறதே இல்லை. என்ன இல்லை? முஹப்பத்துங்கிறது அந்த மனிதர்கள்ட்ட இல்லை. என்னைக்குமே வெறுப்பு மட்டும்தான் அந்த மனிதர்கள்ட்ட என்ன செய்தி இருக்குது. எவ்வளவோ கால நடைமுறை விஷயத்தில் அந்த மனிதர்கள்ட்ட நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட என்ன ஆச்சு போச்சுங்க, போராடி பார்த்தாச்சு, பேசி பார்த்தாச்சு, நடைமுறைப்படுத்தி பார்த்தாச்சு, எதுவுமே என்ன செய்யலை,
ஆகலை. அப்போ என்ன செய்யுங்க, நீங்கள் விட்டுருங்க. என்ன செய்யுங்க, நீங்கள் விட்டுருவீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த அவர்களுக்கு என்ன செய்யாதீங்க, நீங்கள் சலாத்தை சொல்லாதீங்க. ரெண்டாவது இதா தகல யௌமுல் ஜும்அத்தி வல் இமாமு யக்துபு, பள்ளிவாசலுக்குள்ள வெள்ளிக்கிழமை போகிறீங்க, மெம்பர் படியில் இமாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, குத்துபா ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் யாரையும் பார்த்து என்ன செஞ்சிடக்கூடாது, சலாம் சொல்லிடக்கூடாது. என்ன செஞ்சிடக்கூடாது, சலாம் சொல்லிடக்கூடாது. மூணாவது, ஒருத்தர் பாத்ரூம்ல குளிச்சு முடிச்சிட்டார், இன்னமும் அவர் முழுமையாக ஆடை உடுத்திட்டு வெளியே வந்துட்டார். ஆனால் அந்த ஆடை உடுத்துற விஷயத்தில் என்ன ஆகல, அவர் முழுமை அடையலை. நல்லா விளங்கிக்கணும். குளிச்சுட்டு வந்துட்டாரு, ஆடை உடுத்தி இருக்கிறாரு, ஆனால் அந்த ஆடை உடுத்தி இருக்க விஷயத்தில் முழுமையாகலை. இன்னமும் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஒரு துண்டை கட்டியிருக்கிறாரோ, ஏதோ ஒரு அடை குடையமாக ஆடையை கட்டியிருக்கிறாரோண்டா அவருக்கு என்ன செய்யாதீங்க, நீங்க சலாம் சொல்லாதீங்க. எப்போ சொல்லணுங்கண்டா, அவர் அந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம், முழுமையாக ஆடை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யுங்க, நீங்க சலாத்தை சொல்லுங்கண்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்றது புரியுது இல்லைங்க? நாலாவது, ஒருத்தர் ஓதிக்கிட்டு இருக்கிறார், ஓதிக்கிட்டு பக்கத்துல போய் உட்கார்ந்து என்ன செய்யாதீங்க, நீங்க சலாத்தை சொல்லாது. அப்படி சொல்லுகிற போது அந்த ஓதுதல் என்ன ஆகுதுங்க, எடப்பட்டு போகுது, தடப்பட்டு போகுது. அதான் அந்த நேரத்தில் என்ன செய்யாதீங்க, நீங்க சலாத்தை சொல்லாது. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு முஅத்தின் இகாமத்தோ பாங்கோ சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப என்ன செஞ்சிடக்கூடாது, இப்பதான் நான் ரொம்ப முஹப்பத்தா சலாம் சொல்றேன், என்ன செஞ்சிடக்கூடாது, அப்போ போய் என்ன செஞ்சிடக்கூடாது, சலாம் சொல்லிடக்கூடாது. அடுத்த ஆறாவது, ஒருத்தர் பாவமான காரியத்தை ஈடுபட்டு இருக்கிறார். நல்லா விளங்கிங்க, எவ்வளவு தூரம் தெளிவா சொல்றாங்க பாருங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தர் பாவமான காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறார். அந்த பாவமான காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிற மனுஷன்ட்டு போய் என்ன செய்யாதீங்க, நீங்க சலாத்தை சொல்லாதீங்க. அது இந்த சலாத்துக்கு கண்ணிய குறைவுண்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏழாவது, ஒருத்தர் கழிவறையில உட்கார்ந்து பீஷா போயிட்டு இருக்கிறார், தன்னுடைய தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கிறார். உள்ளுக்குள்ள இவர் தான் இருக்கிறாருங்கிற காரணம் வெளியிருந்து என்ன செஞ்சிடக்கூடாது, சலாத்தை சொல்லக்கூடாது. சொல்லாதீங்கன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து எட்டாவது, இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான பாயிண்ட். வீட்டுக்குள்ள போனா என்ன சொல்லணும், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க வீட்டுக்குள்ள போகிறீங்க, உங்க வீட்டு பெண்கள் மட்டும் இருந்தாங்கன்னா அந்த சலாத்துக்கு மக்பூலியத். அதே உங்க வீட்டுக்குள்ள அஜ்னபி இருக்கிறாங்க, வேற பெண்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு மஹரமான, நீங்கள் பார்க்கக்கூடாத, உங்களுக்கு பார்ப்பதற்கு ஹராமான யாரோ ஒருத்தங்க என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க, அந்த நேரத்தில் என்ன செய்யாதீங்க, நீங்க சலாத்தை சொல்லாதீங்கன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல இருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஒழுக்க நடைமுறை என்ன தெரியுமா, நமக்கு அறிமுகம் இல்லாத, நாம பார்க்கறதுக்கு மார்க்கம் ஹராமாக்கப்பட்டிருக்கிற பெண்களுக்கு என்ன சொல்லக்கூடாது, நாம யாரை நம்ம பார்க்கறதுக்கு ஹராமோ, நமக்கு யார் மஹரமானவங்களோ அவங்களுக்கு தான் நம்ம என்ன செய்யணுங்க, சலாத்தை சொல்லணுங்கிறதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு என்ன செய்யறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப இந்த 8 மனிதர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, சலாத்தை சொல்லாதீங்கன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதிரி இருக்கிற ஒரு மனிதர்களுக்கு நாம சலாத்தை சொல்லிட்டோம்டா, ஒருத்தர் பாத்ரூம்ல கழிவறையில் இருக்கிறாரு, நாம சலாத்தை சொல்லிட்டோம்னா அவர் அங்கே பதில் சொல்லக்கூடாது, என்ன செய்யணுங்க, இதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான நடைமுறைனா என்ன செஞ்சுட்டு வரணும், ஒது எடுத்துட்டு வந்து என்ன செய்யணுங்க, பதில் சலாத்தை சொல்லணுங்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி காண்பிக்கிறாங்க. இத்தனையும் பார்த்தாச்சுங்களா? இதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது சலாம் அப்படிங்கிறது ஒரு சுன்னத்தான நடைமுறை. சலாம் அப்படிங்கிறது சுன்னத்தான நடைமுறை. சலாத்தை காது கொடுத்து வாங்குறவர் பதில் சலாம் சொல்றது என்னதுங்க, வாஜிப். என்ன செய்யணுங்க, வாஜிப். அந்த வாஜிபை என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறவே கூடாது. இப்போ நாம் அந்த வாஜிபை விட்டுட்டோம்னா நம்ம என்னவாக மாறி போயிடுவோம், குற்றவாளியாக மாறி போயிடுவோம். இப்போ இவர் சொல்கிற சலாத்துக்கெல்லாம் நான் என்னத்துக்கு போய் என்ன செய்யறது, பதில் சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சலாத்தை காது கொடுத்து வாங்கி பதில் சலாம் சொல்லேண்டா நம்ம என்னவாக மாறிடுவோம், குற்றவாளியாக மாறிடுவோம். ஒன்று. அடுத்து ரசூலுல்லாஹ் இன்னும் சொல்லி கொடுக்குறாங்க, இன்னாருக்கு சலாத்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன செய்யறாரு, சொல்றாரு, ஊருக்கு போகிறீங்க, எங்கள் அத்தா அம்மாவுக்குலாம் என்ன செய்யுங்க, நீங்கள் சலாத்தை சொல்லுங்க, அத்தா அம்மாவுக்கு நான் சலாம் சொன்னேன்னு என்ன செய்யுங்க, சலாம் சொல்லுங்கண்டா, அந்த செய்தியை நம்ம என்ன வாங்கிட்டோம், அமானிதமாக வாங்கிட்டோம். என்ன வாங்கிட்டோம், இது அமானிதத்தை கொண்டு போய் யார்கிட்ட, உரியவங்கள்ட்ட என்ன செய்யணுங்க,
ஒப்படைக்கணும். அவரே சொல்லிவிட்டாரு, மறந்தாச்சு அப்படின்டா சலாம் இப்படி தொங்கிட்டு தான் இருக்கும். என்னங்க, அந்த அமானிதமாகத்தான் இருக்கும். எப்போ கொண்டு போய் அந்த தாய் தகப்பட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறோமோ அப்பதான் அந்த அமானிதம் என்னவாகுது, பூர்த்தி ஆகும். இந்த சலாத்துல சொல்லி விட்டுறதுல என்ன பெரிய ஃபாயிதா தெரியுமாங்க? இப்போ இங்கிருந்து ஊருக்கு போறோம், இங்க எல்லாத்துக்கும் சலாம் சொல்லுங்க, தெரிஞ்சவங்க எங்க மாமா மச்சானுக்கு சலாம் சொல்லுங்கன்னு சொல்லி விடுறோம்ல, என்ன ஃபாயிதா தெரியுமா அப்படின்டா அழகான ஒரு செய்தி. நாங்கள் மதரசாவிலேருந்து ஊருக்கு போகிறப்ப, மதரசாவிலேருந்து லீவு விட்டு ஊருக்கு போகிறப்ப எங்கள் ஆசிரியர் சொல்லார், உங்கள் அத்தா அம்மாவுக்குலாம் நான் சலாம் சொன்னேன்னு சொல்லுப்பா, உங்கள் அத்தா அம்மாவுக்குலாம் நான் சலாம் சொன்னேன்னு சொல்லு. ஒரு மாணவர் கேட்குறார், எங்கள் தாய் தாப்புன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்களா ஜர்த்து, நீங்கள் என்னத்துக்கு சலாம் சொல்லி விடுறீங்க? கேள்வி. உஸ்தாது சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் சொல்கிற இந்த சலாம் உன்னை சலாமத்தான் கொண்டு போய் சேர்க்கும்டாங்க. என்னதுங்க? நான் சொல்லி விடுற இந்த சலாமும் உன்னைய கொண்டு போய் சலாமத்தா சேர்க்கும்டாங்க. சுபஹானல்லாஹ். அப்ப அவர் அந்த மாணவர் என்ன செஞ்சிட்டாரு? அழுதுட்டார். அப்ப நாம ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட கொண்டு போய் சலாத்தை சொல்லுங்கிற அந்த சலாம் அப்படிங்கிறது நமக்கு என்னத்தை கொடுக்குதுங்க? சலாமத்தை கொடுக்குது. நம்முடைய பயணத்துல சலாமத்தை கொடுக்குது. இப்ப ஒரு விளங்கிக்கங்க, எத்தனையோ ஹாஜிகள் என்ன செய்யறாங்கங்க? சலாம் சொல்லி விடுறாங்க. யாருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹாஜி இந்த சலாத்தை என்ன செய்யறாருங்க? அமானிதமா என்ன செய்யறாரு? எடுத்துட்டு போகிறாரு. இந்த சலாம் இந்த மனிதருக்கு சலாமத்தாக என்ன செய்யுதுங்க? முடியுது. சொல்ற செய்தி புரியுதுங்களா? சுபஹானல்லாஹ். நாம சொல்ற இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹிங்கிற வபரகாத்துங்கிற வார்த்தைக்கு இவ்வளவு தூரம் அழுத்தமான செய்தியை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க? சொல்லி வச்சிருக்காங்க. இது இவ்வளவுதான்டா இல்லைங்க, இன்னும் நிறைய இருக்குதுங்க செய்தி. இது அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் என்ன செய்வோம் நாம பார்ப்போம். இப்போ அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை எப்படி முடிக்கிறான்டா, இன்னல்லாஹ கான அலா குல்லி ஷைஇன் ஹசீபா. ஒவ்வொரு காரியத்திற்கும் அல்லாஹ் தஆலா கணக்கு வைத்தவனாக இருக்கிறான். நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹிண்டா 10, வபரகாத்துகுண்டா அஸ்ஸலாமு அலைக்கும்டா 10, வரஹ்மத்துல்லாஹிண்டா 20, வபரகாத்துகுண்டா 30. நீங்க என்ன கண்ணியத்தோட என்ன பணிவோட சலாத்தை நீங்க அடுத்தவர்களுக்கு பரிமாறுறீங்களோ அங்க என்ன செய்யப்படுது? நன்மை எழுதப்படுதுன்றாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னைக்குமே இந்த சலாம் அப்படிங்கிறது உச்சரிப்பை சரியா சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும். நாம சொல்ற வாசை என்னதுங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். அப்படி அல்ல. ஏன் இதை சொல்ல வேணான்னு நம்ம சொல்றோம்டா, யூதர்களும் நசாராக்களும் ரசூலுல்லாஹ்வுக்கு மத்தியில் உட்கார்ந்து அஸ்ஸாம் உண்டாங்க. என்ன சொன்னாங்க? ஆயிஷா நாயகத்திற்கு கோபம் தாங்க முடியல. அஸ்ஸாமுடா என்ன அர்த்தம்? கேடும் நாசமும் அசூசியும் அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான ஒரு வார்த்தை அது. ஆயிஷா நாயகத்திற்கு கோபம் தாங்கல. என்னங்க நாயகமே, நீங்க எந்த பதிலும் பேசாம உட்கார்ந்துருக்கிறீங்க? நான் தான் பதில் அப்பவே சொல்லிட்டேன்டாங்க ரசூலுல்லாஹ். என்ன சொன்னீங்க? வாழைக்கண்டா. என்ன சொன்னாங்க? வாழைக்கு, உன்னின் மீது அப்படியே ஆகட்டுமாக. முடிச்சு போச்சு. அப்பதான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சாங்க? ஆயத்தை இறக்கிட்டான். இப்படி வார்த்தை என்ன செய்யாதீங்க, நீங்க பயன்படுத்தாதீங்க. அப்ப என்னைக்குமே நாம சொல்ற ஒரு சலா நம்மள்ட்ட ஒருத்தர் சொன்னார்னா அதை விட அழகா சொல்லணும், இல்லது அதையாவது என்ன செய்யணுங்க? திரும்ப சொல்லணும். ஒன்னு அழகா செய்யணும், அல்லது அதையாவது என்ன செய்யணுங்க? திரும்பி பதில் சலாம் சொல்லணுங்கிறத என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு ஒரு தீர்க்கமான ஃபைனல் ஒரு வார்த்தை அடுத்த வசனத்துல என்ன செய்யறாங்க? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு. அல்லாஹ் தான் வணக்கத்திற்குரியவன், அவன் தான், வேற யாரும் கிடையாது. ல யஜ்மஅன்னகும் இலா யௌமில் கியாமத்தி லா ரைப ஃபீஹ். சந்தேகமே இல்லாமல் அந்த மறுமை நாளிலே உங்கள் அனைவரையும் என்ன செய்வோம்? நாம ஒன்று கூட்டுவோம். ஒமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா. அல்லாஹ்வை விட அழகாக சொல்லக்கூடியவன் வேத துனியாவில் யார் இருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். இப்போ இத்தனை நன்மையான காரியத்திற்கும் எங்க பிரதிபலன் இருக்குதுங்க? அந்த மஹ்ஷர் மைதானத்திலங்கிறதா என்ன செய்யறாங்க? அல்லாஹ் தஆலா என்ன செய்யறானுங்க? சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்ப என்னைக்குமே சலாத்தை பரப்பணும். தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு என்ன செய்யணுங்க? நம்ம சலாத்தை சொல்லணும். அந்த சொல்ற சலாம் அடுத்தவர்களுக்கு முஹப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில பணிவோடு சொல்லுங்கன்னாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்தது ஒரு நசீபையும் தௌஃபீக்கையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. திரும்பவும் சொல்றேன், இது எவ்வளவுதான் விளக்கம் கிடையாது, இன்னமும் நிறைய விளக்கத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம வரக்கூடிய நேரங்களில் அதை செய்வோம், நம்ம பார்ப்போம். உலக அழிவினுடைய அடையாளங்கள், கியாமத் நாளுடைய அடையாளங்களில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வரிசையில் கடைசியாக நாம் பார்த்தது நோய் வரும்னு சொன்னாங்க. என்னதுங்க? நோய்.
அந்த நோய் வருவதன் மூலமாக மனிதர்கள் கொத்து கொத்தா என்ன செய்வாங்க, இறந்து போகுவாங்க. இது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் என்ன செஞ்சிருச்சு, அந்த நிகழ்வு நடந்துச்சு. நிறைய சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, வஃபாத் ஆகி போனாங்க. இந்த வாரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நிறைய குழப்பம் உங்களுக்கு மத்தியில் வரும், அது உலக அழிவினுடைய அடையாளம் தாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய சோதனைகள் வரும், குழப்பம் வரும், சோதனையும் வரும். அப்படி வருகிற போது அந்த உலக அழிவினுடைய அடையாளத்துல துவங்கிருச்சுங்கிறத விளங்கிக்காண்டாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன காரணமாக இருக்கும்? மனிதர் சாப்பிடுகிறவர் ஹலாலை சாப்பிட மாட்டார், ஹராம சாப்பிடுவார். வருமானத்திற்கு ஹலாலை தேட மாட்டார், ஹராம் என்ன செய்வார், தேடுவார். உடுத்துகிற உடைக்கு ஹலாலான உடைய உடுத்த மாட்டார், ஹராம் என்ன செய்வார், உடுத்துவார். பேசனா பொய்ய மட்டுமே பேசுவார். ஆடை உடுத்தி இருப்பாங்க, ஆணனுடைய ஆடையும் ஒரே மாதிரி இருக்கும், பெண்ணினுடைய ஆடையும் ஒரே மாதிரி இருக்கும். இப்படிலாம் இருந்தா என்ன வருங்க, சோதனை வரும். இப்படிலாம் இருக்கிற போது குழப்பங்கள் வரும். அந்த குழப்பம் உலக அழிவினுடைய அடையாளம் என்ன செஞ்சாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நன்மையான காரியத்தை செய்யறதுக்கு ஓடி போங்க, பாதிரு விரைந்து வாருங்கள், விரைந்து வாருங்கள். அதில் என்ன செய்யாதீங்க, நீங்க தாமதப்படுத்தவே படுத்தாதீங்க. முன்சஃப்ல வந்து நிக்கிறதுக்கு என்ன இருக்கணுங்க, ஒரு மனுஷனுக்கு ஆர்வம் இருக்கணும், போட்டி இருக்கணும். நானும் முன்சஃப்ல போய் நிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி இருங்க. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு காலம் ஒன்று வரும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுபுஹனுடைய நேரத்தில் அந்த மனிதர் மூமினாக இருப்பார், அசருடைய நேரத்தில் அந்த மனிதர் காஃபிராக போயிருப்பார். ஒரு மனிதர் அசருடைய நேரத்திலே மூமினாக இருப்பார், மறுநாள் காலை சுபுஹனுடைய நேரத்திலே காஃபிராக போயிருப்பார். அப்பேற்பட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலையும் அப்பேற்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையும் இந்த சமூகத்தில் நடக்கும். அப்படி நடக்கிற போது உலக அழிவினுடைய அடையாளம் விளங்கி கண்டாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன காரணம்? ஹராம் பெருகி போயிடும், அனாச்சாரங்கள் பெருகி போயிடும், ஆடம்பரங்கள் பெருகி போயிடும், ஆசாபாசங்கள் பெருகி போனா என்ன வருங்க, குழப்பம் வரும், முசீபத்து வரும். இந்த ரெண்டு வந்துச்சுன்னா மனிதன் என்ன செய்வானுங்க, காலையில மூமினா இருக்கிறவர் சாயந்தரம் காஃபிராக மாறிடுவார், சாயந்தரம் மூமினாக இருக்கிறவர் காலையில என்ன செய்வார், காஃபிராக மாறிடுவார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சொல்லி காண்பிச்சாங்க. அப்ப நன்மையான காரியத்தை செய்யறதுக்கு நம்ம கல்புல என்ன இருந்துகிட்டே இருக்கணுங்க, ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கணும், ஆசை இருந்துகிட்டே இருக்கணும். அப்பேற்பட்ட உயர்ந்ததொரு நசீபி அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹ்ருதாவா பிஹக்கி சய்யிதினா வாலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தஃப்சீர் புனிதம் நிறைந்த ரமலானுடைய ஒரு மாத காலத்திற்கு பின்னால் திரும்பவும் இந்த தஃப்சீருடைய பயான் நடக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த மஜ்லிஸ் திரும்பவும் அடுத்து தொடர்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாங்க. لك الحمد ولك الشكر يا ربي يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. يا الله எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாதுமாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக நீ வாரம் ஒரு முறை நாங்கள் இங்கே ஒன்று கூடுகிறோம், அந்த நோக்கத்தை எங்களுக்கு நீ பரிபூர்ணமாக ஆக்கி தந்தருள்வாயாக. எல்லாம் அதிகமாக எங்களுக்கு மத்தியில் சலாத்தை நாங்கள் பரப்புவதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. அதன் மூலம் எங்களுடைய கல்வியில் இருக்கிற இருண்டு கிடக்கிற எங்களுடைய கல்விகள் வெளிச்சமாகுவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எங்கள் ஒருவருக்கு மத்தியில் முஹப்பத்தை எங்களுக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. சண்டை சச்சரவுகள், குழப்பங்கள், பிரிவினைகளை விட்டும் எங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நீ பாதுகாத்தருள்வாயாக. இருக்கிற கடைசி வரை நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையோடு சேர்ந்து முஹப்பத்தோடு இருப்பதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. அப்பேற்பட்ட சலாத்தை அதிகமாக சொல்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. சலாத்தை முழுமையாக சொல்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை சொன்னவாறே மரணிப்பதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்
யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.